ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. இங்கே நடந்த ஒரு உண்மையான கதை ஒன்று இருக்குன்னு சொன்னல, அது உங்களுக்கு ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரத்தி என்ற ஊரில் ஒரு உயர்ந்த மலை இருந்தது. அந்த மலை முருகர் மலை என்று அழைக்கப்பட்டது. அந்த முருகர் மலையில் பரமசிவன், அவருடைய மனைவி பார்வதி மற்றும் அவர்களது குழந்தை முருகன் ஆகியோர் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அவர்கள் ஒரத்தி மக்களுக்கு நெல் படியளந்து கொடுக்க புறப்பட்டனர். மக்கள் அவர்களை மதித்து ஆசீர்வதித்தனர். மாலை நேரமாகியதால் அவர்கள் முருகர் மலைக்கு திரும்ப முடிவு செய்தனர். வீட்டிற்கு வந்து தங்களது பொருட்களை இறக்கி வைத்து சோர்வாக மூவரும் உறங்கி போனார்கள். இரவு 12 மணிக்கு ஒரு பாம்பு அமைதியாக வீட்டுக்குள் நுழைந்தது. அது வந்து அவர்களின் குழந்தையை, அதாவது முருகனை மெதுவாக இழுத்து கொண்டு சென்று விட்டது. அடுத்த நாள் காலை பரமசிவனும் பார்வதியும் எழுந்ததும் குழந்தை காணாமல் போனதை அறிந்தார்கள். அவர்கள் பதற்றத்துடன் முருகர் மலை முழுவதும் தேடினர். ஆனால் எங்கும் குழந்தை கிடைக்கவில்லை. மன வருத்தத்தில் அவர்கள் தங்களது இடத்துக்கு திரும்பி புலம்பி அழுதனர். அப்போது பார்வதி ஒரு பாம்பின் அடையாளத்தை கண்டார். அவர்கள் அந்த அடையாளத்தை பின்தொடர்ந்து சென்றனர். அவர்கள் சென்றபோது பரமசிவன் உலகத்தையே சாபமிட்டார். எங்கள் குழந்தையை நாங்கள் கண்டுபிடித்து விட்டால் இந்த உலகம் முழுவதும் அழிந்துவிடும் என சாபத்தை சொல்லிவிட்டு அவர்கள் குழந்தையை தேடிக்கொண்டு மலை அடிவாரத்தை நோக்கி புறப்பட்டனர்.